ஹாய் ஹலோ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த அனிமி சீரிஸில் நம்ம வந்து இப்போ 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்படி பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எனக்கு கமெண்ட் செக்கில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோட பழைய டீம் தான் காமிக்கிறானுங்க. ஸோ அவனுங்க புதுசாக ஒரு மேஜை சேர்த்துருக்காங்க, ஃபயர் மேஜ்னு. ஸோ அவனோட ஒத்தே போல் டீமுக்குள்ளேயே சண்டை வந்து மாற்றி தோக்கடிக்க முடியாமல் இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பொண்ணு நினைக்கிறேன் இந்த டீமுக்குள்ளேயே சீக்கிரமே அழிய போகுது அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அப்படியே அங்கிட்டு இருந்து கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறானுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து போன எபிசோடில் ஒரு ஆஃபர் வந்துருக்கும்ல. ஸோ அதை வந்து இந்த கிங்டமோட மேஜிக்கு கற்றுக் கொடுக்குறதுல டேரக்டராக மாற்றிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஆஃபர் வந்திருக்கு. ஸோ அதை கேட்டோம் நம்ம எலிஷா நம்ம ஹீரோட்ட சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். எனக்கும் என்ன மட்டும் திறமையே இல்லாதவனுக்குலாம் அவ்வளோ பெரிய பதவியெல்லாம் இருக்கக்கூடாது, வர வேணாமே அப்படின்னு மட்டும் யோசிச்சது மட்டுமே இல்லாமல் நம்ம ஹீரோக்கு வந்து அவனோட பழைய டீமுக்கு போகணுன்னு ஒரு பக்கம் ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணி தான் எனக்கு இந்த ஆஃபர் வேணாம் அப்படிங்கிற மாட்டோம். அது மட்டுமே இல்லாமல் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு தானே, ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த ஆஃபர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு நான் வந்து ஒரு கோல்டு காயின் எடுத்து வச்சு மிச்சம் அது எல்லாத்தையுமே நான் வந்து உன்னோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிறைய வேலை பார்த்து அதை சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறேன் நான் வந்து 6 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அப்படிங்க மாட்டான். எது 6 மணி நேரமா? இவன் நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சான், 5 மணி நேரத்தை மரம் வெட்டினா அப்படி இப்படி கணக்கை போட்டு பார்த்தாலும் இவன் எப்படிலாம் தூங்கினான்னு இருக்கான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான், என்ன இவங்க இப்படி இருக்காங்க, நான் வந்து அந்த பழைய டீமில் இருந்தப்போ 4 மணி நேரம் தான் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா மொத்த வழி நம்ம ஹீரோ தானே இழுத்து போட்டு செய்கிறான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சுருக்கானா. ஸோ அங்கே கூப்பிட்டு போகிறான் எலிஷாவை. ஸோ அங்கே போய் இதான்ப்பா நீ சொன்ன இடம், ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ எதுவுமே எனக்கு தெரியலையே, நார்மலாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ வந்து 50 மீட்டரு கீழே வந்து தோண்டாமல் இருந்தால் சரி தான், ஏன்னா இந்த இடத்த வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவன் அக்கா இது 50 மீட்டரா அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அப்புறம் நம்ம ஹீரோ போகிறான், என்ன பண்ணி வரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இல்லைங்க நம்ம வந்து நேற்று எடுத்தோம்ல கிறிஸ்டல்ஸ், ஸோ அந்த இடத்துல வந்து போனோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பெருசாக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் அங்கே போய் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். ஸோ எலிஷாவை ஒரு ஓரை கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ அந்த தோண்டி, ஸோ அதை பார்த்தோன்னே இதை வச்சு எப்படியோ ஒரு 3 கோல்டு காயின் வரும், இதை வச்சு எப்படியோ என்னோட டேக்ஸை கொஞ்சம் பே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு, ஆனால் இதை வந்து சும்மாலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோட்ட போய்ட்டு இதை வந்து மேஜிக் கிறிஸ்டலாக மாற்றிக்கலாம் நினைக்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோட்ட நம்ம ஹீரோக்கிட்ட போகும்போது அப்படி யோசிக்கிறா, இவன் வந்து இந்நேரத்துக்கு கைன் வந்து சும்மா அவனோட பவர் யூஸ் பண்ணி சும்மா ஒரு பெரிய மொயினையே கட்டி முடிச்சிருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போகிறான். அவன் நினச்ச மட்டுமே அப்படியே தான் நடந்திருக்கு. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவன் நினச்சதோடய நம்ம ஹீரோ பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வரும்போது, எலிஷா வண்டிங்களா நானே உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற சொல்லிட்டு சில வேஸ்டேஜான அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த வேஸ்டேஜானது நான் தோண்ட இது அதிகமாக கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து மதிப்பெலாம் அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது வந்து எங்கள் ஊரில் வந்து மெத்தில்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எலிஷாவோ எது மெத்திலா? ஏன்டா டே மெத்திலேயே வந்து வேஸ்டேஜுங்கிறானே, ஏன்னா இருக்கிறதுல இங்கே இருக்க கோல்டு எல்லாத்தோட ரொம்பவே ரேரான ஒன்று மெத்தில் தான், அதவே வேஸ்டேஜ்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாட்டாவும் இருக்கா. அப்போ வந்து எலிஷாவை கேட்குறான், அவன் இதுக்கு முன்னாடி நீ வந்து உன்னை கண்டுபிடிக்கணுன்னே அது என்ன மாட்டா ஊர், இதுவே உனக்கு யோசிச்சா அது என்ன மாட்டா ஊர் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை சொல்கிறோம், அது வந்து ஒரே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே கேட்கலாமா, இது வந்து காட்ஸ் யூஸ் பண்ண ஊர் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவானுங்க, ஆனால் இது வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கிரவுண்டில் 7 கிலோமீட்டர் தோண்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது 7 கிலோமீட்டரா, 8 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் தோண்டியிருக்கானா இதுக்காக அப்படிங்கிற விட எலிஷாவும் இருக்கா. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு பளீர் என்ற ஒரு ஒளி வருது. என்னான்னு பார்த்தா முன்னா நம்ம ஹீரோ மலையை கொடைஞ்சங்கிட்டு ஒரு வழியவே போட்டான். ஸோ இதை வச்சு நம்ம எலிஷா ஒரு ஐடியா போட்டு அந்த மெர்ஜங்கில்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அதாவது இங்கே வந்துட்டு இவனுங்க போகிறதுக்கு வந்து வழி இப்போ நம்ம எலிஷா மவுண்டன் வழியே போனானுங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அங்கே வந்ததுக்கு வழியாக போகிறதுக்கும் எலிஷா வந்து இப்போ வந்து காசு வாங்கிக்குவா. ஸோ அதனால வந்துட்டு இப்போ எலிஷாவோட மவுண்டன் வழியாக யார் வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம், அங்கே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால டேக்ஸோ வாங்கிக்குவா. நம்ம ஹீரோ ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டு அங்கே வேலை செஞ்சதுனால, ஸோ அப்போ வந்துட்டு அலிஷாவோ அவளோட டேக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவர் பண்ணிட்டா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வருவோம், கேட் அப்படின்னு நடக்க போகிறேன். யாரும் பார்த்தோம்னா பென்டானா தான். பென்டானா நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க, மற்றவங்களும் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதெல்லாம் இல்லைப்பா, என்ன வந்து டீமை விட்டு தூக்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது டீமோட லீடரும் ஒரு தெரிஞ்சுப்பான்ல, ஒரு காசியான ஹோட்டலில் சாப்பாடு எல்லாரும் அடித்து போட்டு சும்மா அங்கே திபுராவை நடந்துட்டு வந்திருக்கான். ஸோ அப்படியே சொல்லிச்சு அடித்து போட்டு தான். ஸோ அப்போ வந்து பென்டானா கேட்குறா, என்னப்பா நீ வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டலில் வந்து ரிசர்வேஷன் பண்ணி வச்சா என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான், வேலையை காமிச்சு இப்படி வந்துட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்.
ஏய் அந்த கேட் எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாரு, சரி அவன் சமைச்சதாச்சும் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்குவோம். எல்லாத்தையும் நீ தான் பிடிச்சி தின்ட்டியா அப்படின்னு மட்டும் சொல்லும்போது, சரி அந்த கேட் எங்கே இருக்கான்னு பாரு, அவன் எங்கே இருந்தாலும் சரி அவனை தரன்னு இழுத்துட்டு வந்தாச்சு நமக்கு சமைச்சு போட வைக்கிற அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். ஓகே லீடர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க காசு அடிச்சுட்டு, எனக்கு வந்து டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் வாங்குறதுக்கு இது வந்து தேவை, ஸோ அதனால நான் இந்த காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவ்வளோ போகிறா. ஸோ அப்படியே போகும்போது சோல்ஜர்ஸ்லாம் அவன் வந்து கல்யாணம் பண்ணுறதுனால லீடர், ஸோ அவனை பிடிச்சிருக்கா போகும்போது அப்போ அவ்வளோ நினைக்கிறா. மார்லோவோ அவளோட லக்கியெல்லாம் போனதுனால கண்டிப்பாக திரும்ப சர்ச்சுக்கு போயிடுவா. ஸோ இந்த லீடர் ஜெயிலுக்கு போயிடுவான். ஸோ இதோட இந்த டீமோட கதை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்திருக்கா. அடுத்து மீட் பண்ணால் ஜெயிலில் மீட் பண்ணுவோம் லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டு இந்த பெண்டனா. ஸோ நம்ம ஹீரோட்ட வந்துட்டு சும்மா வந்துட்டு ஃபயர் பண்ணிட்டாங்க, அதாவது வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை கவலைப்படுறான். ஒன்றையும் வெளியேற்றிட்டாங்களா, ஒன்றை வச்சாச்சு நான் திரும்ப உள்ள வந்துடலான்ட்டு இருந்தேன், சரி விடு நான் வந்து அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அவ்வளோ சொல்கிறான், அவன் வந்து ஹலோ ஒரு ஷாப்புக்கு தானே போகிற, ஸோ உனக்கு வந்து ஒரு வேலை தானே வேணும், என்கிட்ட வேணால் ஒரு வேலை இருக்குது அதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிறான். ஆனால் அந்த வேலையை உன்னால் பண்ண முடியுமா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓ அப்போனா உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதெல்லாம் விட்றா உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார், அதாவது இந்த டலியா சார் அப்படிங்கிற வந்து இந்த நாட்டிலே 15 பேர் தான் இருக்காங்க, ஸோ அதில் இருக்க ஒருத்தர்கிட்ட வந்து நீ போய் இப்போ வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஓகே அப்போ இந்த அட்ரஸுக்கு போய் பிடிச்சிக்க வேலையை செஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அட்ரஸ் வாங்கிட்டு போகும்போது, ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கிட்ட வேலை செய்கிறது ஒன்றும் அவ்வளோ சொல்லவோ இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக ரெடி பண்ணுறான். இவன் நல்லவளா கெட்டவளா டவுட்டாகவே இருக்கே. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது டேலியேசர் தான் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அதாவது அவங்ககிட்ட வந்து நிறைய விதமான மெடிசன்ஸ், வெப்பன்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இது மாதிரி நிறையாவது இருக்கும். ஸோ இவங்க வந்து எப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க. ஸோ இது மட்டும் நிறையது கற்று வச்சுருக்கவங்க தான் டேலியேசர்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஊரில் டேலியேசர் இருக்காங்களா, எனக்கு வந்து இந்த இடம் வந்து சந்தேகமாகவே இருக்குது, உண்மையிலே டேலியேசர் வீடு தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சந்தேகத்தோடய இருக்கான். இது அதே இடம் தானா அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அப்படியே கதவை தட்டும்போது ஏதோ சத்தம் கேட்குது, எதாச்சும் உள்ளே கீழே விழுத மாட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு கதவை திறந்துட்டு வாங்கங்க வணக்கங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம். இது இவோ டேலி மாஸ்டர் இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கா அப்படிங்கிற மட்டும் யோசிக்கும் போது, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்ஃபை பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஓ என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு ஒன்று ஹீரோ சொல்கிறோம். ஸோ இது வந்து எபிலியா, ஸோ வந்துட்டு அந்த டேலி மாஸ்டரோட அசிஸ்டண்ட். ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை சொல்கிறேன், என்னை வந்து பேண்டனாக தான் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அவன் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறா, வாங்க இங்கே வந்து வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாட்டோம். உள்ளே போனால் அப்படின்னா நாத்தம் கொடையில் பிடுங்குற அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. இல்லைங்க கொஞ்ச நாள் வேலை செய்யாமல் விட்டோம், கொஞ்ச நாளாக பல மாதம் இருக்கிற மட்டும் இருக்கே அப்படிங்கிற மட்டும் ஹீரோ இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு அந்த டேலி மாஸ்டர் அவ்வளோக்கு அசிஸ்டண்ட்டை கூப்பிட. ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு போகிறீங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோம். சரி போங்க அப்படிங்கிற சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ சிங்கம் களத்தில் இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு காஸ்டியூம்லாம் மாட்டிட்டு சும்மா இடத்த சும்மா க்ளீன் பண்ணி வச்சுட்டான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை அப்படியே எப்படி அவள் தேடி வர. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கதவை தட்டி பார்க்குறான், அவள் உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாட்டோம், வாங்க அப்படிங்கிற மாட்டோம் சொல்லுவோம். நம்ம ஹீரோ திறந்து போய்ட்டு எப்படியா நான் வந்து வேலையை முடிச்சேன் அப்படிங்கிற மாட்டோம் பார்க்கவும் போது ஒரு பொண்ணு ட்ரெஸ் ஊற்றிட்டு இருக்கு, ஹீரோ ஜெக்கில் இருக்குது. ஸோ அப்போ வந்து எப்படியா வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் வகுத்த பார்க்குறான். அது என்ன கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ வந்து அவ்வளோ சொல்கிறான், ஆமாம் இது அவள் வந்து இருக்கா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோவை சொல்கிறேன் நான் வந்து தொட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ அதை தொட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், இது வந்து இந்த கேர்ஸ் வந்து அவளோட பாடியாக்கு ஆர்கன்ஸை அவ்வளோ டேமேஜ் பண்ணல, ஆனால் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ சாப்பாடு போடுங்க வகுறு கூப்பாடு போடுது. நான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து தேவையில்லாம ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கோம் போயிட்டு அப்படிங்கிற மட்டும் யோசிச்சு வந்து அப்படியே கீழே விழுகிறான். அப்படியே அங்கிட்டு இருந்து சீன் கட் பண்ணிட்டு இப்போ வந்து அலிஷாவை கேட்குறா, இதுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், 50,000 கோல்டு முடியும் கிடைக்கும் அப்படின்னு அவனை சொல்லுவோம். அவள் வந்து அப்படியே கேட்குறானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு பேசுகிறானுங்க, அதாவது மித்தியிலும் இந்த மாட்டை ரேரான இருக்கிறதுனா உண்மையிலேயே இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அப்படிங்கிற மட்டும் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து நம்ம அலிஷா கேட்குறா, ஆமாம் இதை பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் அப்படிங்கிற மட்டும் கேட்கவும், என்ன ஆகுமா ஃபஸ்ட்டு இன்னும் அவனை கடத்துவாங்க இல்லை அசாசினேட் பண்ணுவாங்க. சரி இப்போ அவனை வந்து என்ன பண்ணலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ வந்து நம்ம அலிஷாவை சொல்கிறேன், நான் வந்து அவனை வந்து இல்லை டலியர் மேஜை மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு பாடி கார்டையும் நியமிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது மட்டும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து இவனை பற்றி அவ்வளோ எந்த டீட்டெயிலுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு மான்சஸான ஒரு ஆள் இப்படி இருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே இன்னும் தெரியாமே இருக்காது எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் அப்போ வந்து ட்ராகன் ஃபேங் வந்து அவனை வந்து வெளியேற்றிறாங்க அப்படிங்கிற மாதிரி அலிஷியா சொல்லும்போது, அப்போ வந்து அவ்வளோ சொல்கிறான், ட்ராகன் ஃபேங்கோட லீடர் தான் இப்போ வந்து ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவன் வந்து இப்போ ஒரு வாண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே நம்ம அலிஷா சொல்கிறா, அதாவது இவனை பொறுத்தவரை என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னா ரொம்ப வீக்கஸ்டான ஒருத்தன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ.
ஸோ அதை வந்து நம்ம அலிஷா சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே அங்கிட்டு இருந்து சீன் கட் பண்ணிட்டு ஹீரோவோ சும்மா சாப்பாடு சும்மா அருமையாக செஞ்சு வச்சுட்ருக்கான். ஸோ அப்போ வந்து ஒப்பிலியா அதுக்கப்புறம் எப்பிலியா 2 பேருமே வரானுங்க. ஸோ அப்போ 2 பேரும் வரும்போது நம்ம ஹீரோவை சொல்கிறான், ஓ வணக்கங்க, நான் வந்து உங்களோட பர்மிஷன் இல்லாமல் உங்கள் கிச்சனை யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அந்த பொண்ணுங்க வந்து பசிக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இங்கே சாப்பாடே ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எது அவளை நீ பார்த்தே அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ நம்ம ஹீரோட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கிறா, நீ வந்து அந்த பொண்ணை பார்த்ததையோ பேசினதையோ வெளியே சொல்லவே கூடாது. இந்தா இன்றைக்கான உனக்கான ஒர்க்குக்கான காசு, ஸோ இதே டயத்துக்கு திரும்ப நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பிச்சி வச்சிடறா. ஸோ அப்போ வந்து அந்த ஒப்பிலியாவை சொல்கிறா, நீ வந்து இந்த மாதிரிலாம் கேட்டனை தூக்கிலாம் பார்த்துட்டு இருக்காத, ஸோ உன்னை வந்து மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து என்ன லூஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கா. ஸோ அப்புறம் வந்துட்டு அவள் சாப்பிட கூப்பிடும்போது, நான் வந்து இந்த சாப்பாடை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன், இதை வந்து பாய்சன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் வேணாம், நான் வந்து இதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ வந்து ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறா, நீ வந்து அவனை பார்த்து கொஞ்ச நாள் கூட இல்லை, கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, ஸோ அதுக்குள்ளே அவங்களாம் என்ன அவ்வளோ பெரிய நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ வந்து அவ்வளோ சொல்கிறா, நான் வந்து பிறந்ததுலேருந்து இந்த கேர்ஸ் என்னோட இருக்குது, ஸோ அந்த மாதிரி கேர்ஸ் எனக்கு வச்சது யாருன்னே தெரியாது, ஸோ அதனால் நான் பிறந்ததுலேருந்தே எல்லாத்தையும் சந்தேகம் தான் பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னோடய உள் மனசு சொல்லி தான் அவன் நம்ப சொல்லி, ஸோ அதனால் நான் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து என்னமோ பண்ணுற மாட்டே இருக்குது, எனக்கு வந்து என்னமோ ஆகுது முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கீழே விழுக, அப்போ வந்துட்டு இப்படியே நினைக்கிறா, டேய் இதுக்கு நீ தான்டா காரணம், அப்படி ராஸ்கல் நீ சாத்தர அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இருங்க எனக்கு வந்து எல்லாமே நார்மலாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கி காமிக்கிறா. பார்த்தா அப்புறம் அந்த கேர்ஸே அங்கே இல்லை. ஸோ அப்படியே அங்கிட்டு இருந்து ஹோடிஸ் போட்டது தான் காமிக்கிறானுங்க. ஸோ அதை ஒருத்தனும் என்னோடய முட்டாள்தனத்தினால நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், ஆனால் திரும்பவும் நான் வந்து இந்த கேர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லும்போது, அதில் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா இவனுங்க நம்ம வந்து லிசோலிட்ட கொண்டே ஆகணும் கூடிய சீக்கிரமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அப்படியே அங்கிட்டு இருந்து நம்ம ஒப்பீலியாவும் அதுக்கப்புறம் லிசோலிட்டும் சேர்ந்து நம்ம அலிஷியா இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, இந்த அலிஷியா என்னோடய ஃப்ரெண்டு தான், அவங்கள்ட்ட தான், ஸோ அதனால் வந்து அவ்வளோ யார்ட்டையுமே எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஒப்பீலியாவை சொல்கிறா, ஓ அலிஷியா நீங்கள் வந்து ராயல் இதுக்காக ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்படியே என் கூட இருக்கோம் இவங்க தான் லிசோலைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கும்போது, அவனுக்கு 2 பேரும் வண்டி போடுறானுங்க. எது தேர்டு பிரின்சஸ் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் 2 பேருமே ஷாக் ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம சொல்கிறானுங்க, ஆமாம் பிரின்சஸ் நீங்கள் வந்து ஒரு நோயினால் இறந்துட்டீங்க அப்படிங்கிற மட்டும் தான் கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, இவளுக்கு வந்து நோய் இல்லை, ஒரு கேர்ஸ் தான் இருந்துச்சு, ஸோ வந்து இப்போ எப்படியோ வந்து உயிரோட தான் இருக்கா, ஸோ நம்ம நாட்டோட இதை வந்து சீர்குலைக்கிறதுக்காக தான் யாரும் இதை பண்ணியிருக்காங்க, ஏன்னா இவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரின்சஸ் இவ தான், ஸோ அவனுங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிறது 2 பசங்க தான், ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து மிச்சம் 2 நாட்டு இப்போ பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கனால, ஸோ இப்போ வந்து இவ இறந்துட்டா அப்படின்னா இதை வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து ஏதோ பெரிய ஃபைட்டு இது மட்டும் ஏதாச்சும் ஒன்று வரும், ஸோ அதனால தான் வந்து இதை வந்து இப்படி பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதை வந்து யார் பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், நான் வந்து லாயல்ட்டியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவ்வளோ கேட்குறேன், ஆமாம் லிசோலைட் நீங்கள் என்ன அந்த கேர்ஸை வந்து என்ன முடிவெடுச்சிங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லும்போது, கேட்டோட உதவியோடு நான் வந்து அதுக்கு முடிவெடுச்சேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லுவோன்னு கேட்டேன் அப்படிங்கிற மட்டும் 2 பேருமே ஷாக் ஆகுறானுங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் நீங்கள் கூட முடியுது. இந்த எபிசோட் இதோட முடிஞ்சு. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்க எங்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் இதில் ஏதாச்சும் குறைய கண்டுருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை திருத்தி பார்க்குறேன். ஸோ அதோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் படிச்சுக்கோங்க. அதோட நம்ம மற்ற சேனல் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே சும்மா வெட்டியாக தான் கிடக்கு. ஸோ போகிற போக்கில் போய் பார்த்து விட்டுப்பாங்க. சரி ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.